நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ஸோ ப்ரிப்போசிஷன். ஸோ இதில் நம்ம டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது எக்ஸாம்பிளுக்காக நான் அந்த கேட் வச்சு சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டைப் பார்க்க போறோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ டைம் வச்சு நம்ம ப்ரிப்போசிஷன்ல என்னென்ன டேர்ம்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட். ஸோ இந்த அட் அப்படின்றது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 11 AM. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் அட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏன் அட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க நம்ம பர்டிகுலரா ஒரு டைமை மென்ஷன் பண்றோம். ஓகேவா? அதாவது 11 AM ஷார்ப்பா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றது ஒரு பர்டிகுலரா டைம் மென்ஷன் பண்ணும் பொழுது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம்னா அட் வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் டைம் ஆர் பிளேஸ். இப்போ இதே பிளேஸ்ல வரும்போது yesterday we met at coffee shop. ஸோ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றேன், நேற்று நாங்கள் எல்லாரும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன். ஸோ நேற்று நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ பர்டிகுலரா எங்க மீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் ஆர் பர்டிகுலர் பிளேஸை மென்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அட். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ப்ரிப்போசிஷனுக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஆன். செகண்ட் ஒன் ஆன். ஸோ இந்த ஆன்றது இது நம்ம பர்டிகுலர் டைம் பீரியட் சொல்லிட்டோம். ஸோ ஆன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டைம் பீரியட். எக்ஸாம்பிள், ஐ வில் கால் யூ ஆன் மண்டே. நான் உனக்கு மண்டே கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணது எதுக்குன்னா டேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஆன் வந்து டேஸ்ல வரும். ஓகேவா? நான் இந்த மூணுமே சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். இப்போ இதையே நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரா எப்படி ஆட் பண்ணலாம்னா ஆன் மண்டே அட் 11 AM இப்படி எழுதலாமா? ஸோ ஒரு டைம் பீரியட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அட் யூஸ் பண்ணோம். இதே டேஸ் ஜென்ரல் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம்? ஆன் யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி ஐ வாஸ் born ஆன், இது டேக்கும் டேட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஐ வாஸ் born ஆன் August 27. ஸோ இப்படி யூஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுது? ஆர் 27th August எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டைம் பீரியட் ஜென்ரலா சொல்றாங்க பாத்தீங்களா? ஸோ டேட்டு ஆர் டே. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம அந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன். ஸோ இன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் இதுவும் மோஸ்ட் ஜென்ரல் டேர்ம் ஆர் ஃபியூச்சர். ஃபியூச்சர் டேர்ம்ஸுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஜென்ரல் டேர்ம் அப்படின்றது எதை மெஷர் பண்ணுதுன்னா இயர். ஓகேவா? ஸோ இயர்ஸ் வரும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இன் யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதுவே ஃபியூச்சர் டேர்ம்ஸ்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த கிளாஸ் வில் ஸ்டார்ட் இன் அண்ட் ஆர். இன்னும் 1 hourல கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றோமா? ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? இன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ த கிளாஸ் வில் ஸ்டார்ட் இன் அண்ட் ஆர். ஓகேவா? ஸோ இன் அப்படின்றது டோட்டலாக 2 டைப் யூஸ் பண்ணுவோம். ஒன்று இயருக்கு யூஸ் பண்ணோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டேர்ம்ஸ் இப்போ நடக்க போகிறது அப்படின்ட்டு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாம். இப்ப பாக்குறது எல்லாமே இந்த டைம் டாபிக் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த், டியூரிங். ஸோ இந்த டியூரிங் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டைம், அதாவது பீரியட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை நீங்க மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல என்னன்னு சொல்லுவீங்க? டியூரிங். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கிளாஸ் வச்சு சொல்லலாம். ஓகேவா? ஐ வாஸ் வெரி அட்டென்டிவ் டியூரிங் மை கிளாஸ். என்ன சொல்றான்? கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அட்டென்டிவா இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்போ கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கும்போது, ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? டியூரிங். ஓகேவா? தென் இது இல்லாம இது சீசன்ஸ், ஓகேவா, அண்ட் வெதர்ஸ், இந்த மாதிரி இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டியூரிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன் சம்மர் we often go to trip. Okay, so என்ன சொல்றாங்க? சம்மர், சாரி, டியூரிங் த சம்மர் சீசன் வரும்பொழுது முன்னாடி டியூரிங் வரணும். ஓகேவா? டியூரிங் சம்மர் வி ஆஃப்டன் கோ டு ட்ரிப். ஸோ சம்மர் டைம்லலாம் நாங்கள் அதிகமாக எங்கே போக மாட்டோம், ட்ரிப்புக்கு ரேராக தான் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் அப்படின்றது ஒரு சீசனை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா டியூரிங். டியூரிங் சம்மர். இப்போ சம்மர் பீரியட்ல அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃப்ரம். ஃபிஃப்த் ஒன், ஃப்ரம். ஸோ ஃப்ரம் அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஃப்ரம் டு, ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடியிற வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரம் வரும், தென் அதுக்கப்புறம் டு வரும், தென் எண்ட் ஏதாவது ஒன்று வரும். எய்தர் டில் வரலாம், ஓகேவா, டு வரலாம், டில் வரலாம், ஓகேவா, ஸோ ஆர் அன்டில் வரலாம். ஓகேவா? ஸோ அதாவது ஸ்டார்ட் பண்றது ஃப்ரம்ல ஸ்டார்ட் பண்ணும், முடியறது டு, டில் ஆர் அன்டில் வரைக்கும் முடியணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள், த கிளாஸ் starts from 11 a.m. until 12 p.m. ஓகேவா? ஸோ ஒரு டைம் பீரியட்ல எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அது ஃப்ரம். ஓகேவா? அதை கம்ப்ளீட் பண்றது இது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். டில் யூஸ் பண்ணாலும் ஒரே மீனிங்னா, டூ யூஸ் பண்ணலாம் ஆர் அன்டில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு டைம் பீரியட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் யூஸ் பண்ணோம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃப்ரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட் சொல்லும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 to 6 ஏதாச்சும் நடக்குதுன்னா அந்த 4க்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஃப்ரம். ஓகேவா? ஃப்ரம் 4 to 6. ஸோ இந்த இடத்துல
ஒரு டைம் 2 டைம் பீரியட் இருக்கு ஓகேவா. ஸோ அந்த டைம் பீரியடுக்கு முன்னாடி ஃப்ரம் போடணும். அது முடியும் போது டு போடலாம், இல்லைன்னா டில் போடலாம், அன்டில் போடலாம் ஓகேவா. ஸோ இது எஸ்பெஷலி டைமுக்கு மட்டும் சொல்லுவாங்க ஓகேவா. புரிஞ்சுதா? உங்களுக்கு இது எல்லாமே ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால அதுல இருந்து ஈஸியா பிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா, கஷ்டம் இருக்காது. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பை. ஸோ இந்த பை அப்படின்ற வேர்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைம் இன் ஃபியூச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், submit your paper by Friday. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலரா ஒரு டே கொடுத்துட்டு அந்த டேக்கு நீங்க அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்றாங்க ஓகேவா. ஸோ அப்போ ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க, பட் ஆனா அது வந்து ஃபியூச்சர்ல தான் வருது ஓகேவா. பட் அதுக்குள்ள முடிக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் என்ன வரும், பை வரும் ஓகேவா. ஸோ பை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் தான், பட் ஆனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா என் பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுவாங்க ஓகேவா. ஸோ அந்த என் பாயிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், பை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்குறோம். தென் இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஓகேவா. ஸோ அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எது சப்ஸ்டியூட் பண்ணால் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் பிஃபோர். ஸோ பிஃபோர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிஃபோர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் மீட் பிஃபோர் த கிளாஸ். பிஃபோர் த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஸோ பிஃபோர் அப்படின்றது ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிசீட்ஸா சொல்றதுதான் பிஃபோர் ஓகேவா. நெக்ஸ்ட் சின்ஸ். ஸோ இந்த சின்ஸ் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஃப்ரம் பிகினிங் டு டில், அதாவது இன்னும் நடந்துட்டே இருக்கிறது ஓகேவா. ஸோ அது அந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அதாவது ஒரு விஷயம் முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு அது இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், they have been best friends since childhood. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, ஸோ அவங்க அவங்க வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க எப்ப இருந்து, சைல்ட்ஹுட்ல இருந்து இப்போ வரைக்குமே இப்படிதான் இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ஸோ சின்ஸ் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணனா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஓகேவா. ஸோ அது இன்னுமே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ஸ் யூஸ் பண்ணோம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஆஃப்டர். ஸோ பிஃபோர்ன்றது ஒரு ஈவெண்ட் முடியறது, ஸோ ஆஃப்டர்ன்றது அப்புறமா சொல்றது ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், we will go for a lunch after the class.
ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த ஆஃப்டர் அப்படின்றதும் சேம் டைம் பீரியட் தான். பட் ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம், ஆஃப்டர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டில், அன்டில். ஸோ இது நம்ம முன்னாடியே ஃப்ரம்ல பார்த்தோமா. ஸோ டில் ஆர் அன்டில் அப்படின்றது எதை சொல்றது, ஒரு எண்டிங்கை சொல்றது. ஓகேவா? ஸோ ஃப்ரம் சொல்லாம எண்டிங் மட்டும் சொன்னாலும் நம்ம டில் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், த ஷாப் ஓபன்ஸ், த ஷாப் இஸ் ஓபன் அன்டில் 10 PM. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஷாப் ஓப்பனாக தான் இருக்கும். பட் ஆனால் எப்போ வரைக்கும் அப்படின்னா அப் டு 10 PM. ஸோ 10 PM வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்படின்றத. ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட் ஆகிறது அப்படின்றது சொல்றது என்னது, அன்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார். ஸோ இந்த ஃபார் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பீரியடை ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது, நம்ம எப்படி அட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி டைம் பீரியட்ல ஃபாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 1 hour. ஸோ நான் இங்க என்ன சொல்றேன், 1 hour வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வெயிட்டிங் ஃபார் 1 hour. ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பீரியடை சொல்றதா என்னது, ஃபார். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம், அதாவது டைம் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ப்ரிப்போசிஷன்ஸும் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இந்த இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 minutesல க்ளோஸ் ஆயிடும். நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? 1 minute வரும்போது சொல்றேன். நீங்க எகெயின் க்ளோஸ் எண்ட் அப் பண்ணிட்டு திரும்பவும் மறுபடியும் லாகின் பண்ணுங்க, லாகின் ஆயிடும். ஓகேவா? ஸோ நான் 1 minute வரும்போது சொல்றேன். நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு 2 minutes கழிச்சு மறுபடியும் லாகின் பண்ணுங்க. ஓகேவா? இது காப்பி பண்ணியாச்சா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரிப்போசிஷன் எல்லாமே ஓகேவா, பிஃபோர், ஃப்ரம், சின்ஸ், இன், ஆன், அட், ஓகேவா, பை, இது எல்லாமே வந்து ஒரு டைம் பீரியட் வச்சு எப்படிலாம் யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளேஸ். ஸோ பிளேஸ்லயும் ஒரு சிலது அதே ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பட் மீனிங் மாறும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ். இதில் மொத்தம் 3 டைப் இருக்கு, டைமு, பிளேஸ், டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இதில் செகண்ட் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்.
ஸோ எகெயின் பிளேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிப்போசிஷன் பார்க்க போறோம்னா இன். ஸோ இன் அப்படின்னா என்னது? நார்மலா ஒரு இடத்துல இன்னுன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா உள்ளே அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த கிஃப்ட் இஸ் in the box or in the lunch box. ஸோ நான் என்ன சொல்றேன்? லஞ்ச் பாக்ஸுக்கு உள்ள என்ன வச்சிருக்கேன்? கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த இன் அப்படின்றது எதை மென்ஷன் பண்றது அப்படின்னா பாக்ஸுக்கு உள்ள. ஓகேவா? ஸோ இன்னர் உள்ள இருக்கிறத மென்ஷன் பண்ணுச்சுன்னா அது வந்து இன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆன். ஸோ ஆன் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா மேல. ஓகேவா? ஸோ முன்னாடியே நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமா? த கேட் sat on the table. ஓகேவா? ஸோ ஆன் அப்படின்றது அந்த டேபிளுக்கு மேலே. இப்போ இங்க டேபிள் இருக்குன்னா ஸோ அங்க மேல உட்கார்ந்து இருக்குன்னா அது எது ஆன். ஓகேவா? ஏன்னா இதுக்கு அடுத்து வர்றது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். ஓகேவா? அதனால சொல்றேன். ஸோ அந்த டேபிளுக்கு மேலேயே உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆன். ஓகேவா? நெக்ஸ்ட் அண்டர். ஸோ அண்டர்னா என்னது? கீழே. ஓகேவா? சேம் அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். த கேட் சாட் அண்டர் த டேபிள். நெக்ஸ்ட் இதுவே இதுல பாருங்க ஓவர். இந்த ஓவர் அப்படின்றதுக்கும் ஆனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து எதை தான் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலதான். ஓகேவா? பட் ஆனா இது டச் ஆகும், இது வந்து டச் ஆகாது, நான் டச். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த பிரிட்ஜ் இஸ் ஓவர் த ரிவர். The bridge is over the river. So ரிவருக்கு மேல என்ன இருக்கா கட்டியிருக்காங்களா? The bridge. ஓகே, ஆர் இது இப்படி எழுதிக்கலாம். The bridge is constructed over the river. ஸோ ரிவருக்கு மேல பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிவரை டச் பண்ணுமா? டச் பண்ணாது. கரெக்டா? ஸோ இப்படி ரிவர் இருக்கும் பொழுது பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். கரெக்டா? ஸோ எந்த ஒரு டச்சுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது மேல இருக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாடல்ல தான் அபோவும் வரும். ஓகேவா? ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த ஓவர் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவர் நார்மலா இப்ப நான் கொடுத்துருக்கேன்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? இன்னொன்னு எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ரிவர் வந்துச்சு இல்ல ரிவருக்கு மேல ஏதாவது ஒரு
இப்போ நம்ம இங்க பிரிட்ஜ் போட்டோமா, பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஓகே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிவர் டேர்ம் அப்படின்னு வந்துச்சுனாலே அதுக்கு மேல என்ன வந்தாலும் ஆன்சர் என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா ஓவர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டேர்ம் பின்னாடி ஒன்று வரும் சொல்றேன் அக்ராஸ்க்கு. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவர்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு மேல போறது எதுவா இருந்தாலும் என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா ஓவர் தான் வரும். ஓகேவா? ஏன் இந்த இடத்துல நம்ம ஓவர் யூஸ் பண்றோன்றது, ரிவர் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ மோட், இது வந்து ஸ்டாட்டிக் மோட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃப்ளோ அண்ட் ஸ்டாட்டிக் மேல வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஓவர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் இதுவே இப்ப நான் எபோவ் சொல்றேன். ஸோ அபோவ். ஸோ அபோவ் அப்படின்னாலும் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான். ஓகேவா? அதே சேம் நான் டச்சிங் தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ எதுவுமே இந்த ஃப்ளோ மெத்தடில் இருக்காது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், her work was above average. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்ல தான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஓவர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மீனிங் வராது. ஓகேவா? அதனால நான் வச்சுக்கோங்க, ஓவர்ன்றது மேக்சிமம் ஒரு இடம் ஏதாவது ஒன்று ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா தான் ஓவர் வரும். ஓகேவா? ஏதாவது மூமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஓவர் வரும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வரும்னா அபவ் தான் வரும். ஓகேவா? தென் இன்னொரு எக்ஸாம்பிள், த ஷெல்ஃப் இஸ், இப்போ ஸ்டாட்டிக்காக சொல்லணும்னா the shelf is placed above the desk. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர் அபோவ் மோஸ்டா ஆப்ஷன்ஸ்ல ஒரே மாதிரி வராது, ரெண்டுமே தர மாட்டாங்க. பட் இருந்தாலும் எபோவ் வந்து ஜென்ரலா நம்ம எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் ஓவர் வந்து எங்க மட்டும்தான் யூஸ் பண்ணோம், ரிவர், ஓகேவா, ஸ்ட்ரீம், இந்த மாதிரி ஏதாவது தண்ணி ரிலேட்டடா வந்தா மட்டும்தான் ஓவர் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இது எண்டப் ஆயிரும்.